ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் அறிவு ஆர்டிஸ்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு போட் வரைய போகிறோம். ரொம்ப ஸ்மால் குழந்தைங்களுக்காக சின்ன ட்ராயிங். பார்த்திங்கன்னா நோட்டை லேண்ட்ஸ்கேப்பாக வச்சுக்கிட்டு ஆஃப்க்கும் கீழே பிலோ ஆஃபில் ஒரு வாட்டர் லெவல், அதில் பார்த்திங்கன்னா சென்டராக இருக்கிற மாதிரி போட்டு, அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் வரைஞ்சிருக்கிற மாதிரியே அந்த டிசைன் வரைஞ்சிக்கோங்க. பென்சிலில் ப்ரெஷர் கொடுக்காம லைட்டாக வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ப்ராப்பராக வரைஞ்சி முடிங்க. ஓரளவுக்கு வரைஞ்சாச்சு. வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்கெட்ச் பென்னை யூஸ் பண்ணி வழக்கம் போல் அவுட்லைன் பண்ணிக்கோங்க. ஆயில் பெஸ்டல் கலர் தான். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கலர் எந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி கொஞ்சம் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். பட்டு சின்ன குழந்தைங்க ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி படிக்கிற குழந்தைங்க சின்னதாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து கம்ப்ளீட் பண்ணால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் அதிகமாக வரும். அதனால் இந்த மாதிரி விஷயத்தை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு ட்ராயிங் எடுத்து அதை முழுமையாக முடிங்க. இப்போ ஓரளவுக்கு வரைஞ்சி முடிச்சுட்டு பிளாக் ஸ்கெட்ச் அவுட்லைன் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா கலர் பண்ண போகிறோம். வழக்கம் போல் டார்க் கலர்லாம் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரெட் கலரு. இப்போ அதுலேயே ரெட்டுக்கு மேலே கொஞ்சம் ஆரஞ்சு மிக்சிங். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு டிசைன் கீழே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன கலர், க்ரீன் கலர் கொடுக்கலாங்களா? பாருங்கள், க்ரீன் கலர் இந்த சைட்லேயும். ஏன்னா அது ஒரு துணி மாதிரியான ஒரு டிசைனு. பார்த்திங்கன்னா அந்த கலர் பாருங்கன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணாமல் அந்தாண்ட கொஞ்சோண்டு லைட்டாக ஷேடோ மாதிரி பண்ணிட்டு தான் அடுத்த கலர். அந்த டார்க் கலருக்கு அப்புறம் லைட் க்ரீன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலரு, அதுலேயும் உள்ளே கொஞ்சம் லைட்டாக அடிச்சிருக்கோம். அந்த இடத்துல ஒயிட் கலரை வச்சு மிக்சிங் பண்ணிட்டோமா அந்த ரோஸ் கலர் ரொம்ப நல்லா வரும். ஒயிட் கலர் வச்சு மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து சென்டர் பார்ட்டு தான். அதில் எல்லோ கலர், அந்த சன்னுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு சன்னுக்கு கலர் பண்ணோம். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தொடர்ச்சியாக நம்ம சேனலை பாருங்கள், நிறைய வரைஞ்சி பாருங்கள். மெயினாக கலர் கொடுக்கும்போது அவுட்லைனை விட்டு வெளியில் போகாமல் கலர் கொடுங்க. இப்போ சென்டரில் சன்னுக்கு ரெட்டு கொடுத்துருக்கு, அதை சுற்றிலும் ஆரஞ்சு கொடுத்துருக்கு. போட்டுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு சைட்லேயும் ப்ரௌன் கலர் கொடுத்துட்டு உள்ளே லைட்டாக பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து லைட் ப்ரௌன் ஓரளவுக்கு அது கூடயே ஓவர்லேப் பண்ணி மிக்ஸ் பண்ணுறோம். அப்புறம் லைட் எல்லோ. ஓரளவுக்கு அந்த சப்ஜெக்டை மெயினாக நம்ம முடிச்சிட்டோம். அந்த சின்ன கேரக்டருக்கும் அப்புறமேட்டு அந்த வாட்டர் லெவலுக்கும் தான் ஒரு டார்க் ப்ளூ, அந்த வேவ்ஸ்லாம் இருக்கிற மாதிரி, அந்த அலைகள் இருக்கிற மாதிரி வேணும். அதனால் நம்ம ஃபுல்லாக ஒரே மாதிரி அடிக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கீழே கொஞ்சம் டார்க் பண்ணிவிட்டு மேலே போக கொஞ்சம் லைட் பண்ணிவிட்டு அந்த லைட் கலரில் அந்த லைட்டாக இருக்கிற இடத்துல வேறு ஒரு கலர், அது ரிலேட்டடான இன்னொரு ப்ளூ கலர் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணோமா பார்க்க ரொம்ப நீட்டாக வரும். என்கிட்ட இன்னும் அந்த வாட்டர் ப்ளூ இல்லை. இப்போ இந்த கலர் அதான் அந்த ப்ரீவியஸ் கலரை விட கொஞ்சம் லைட் ஷேடில் நம்ம பண்ணோமா போதுமானது. உங்கள்கிட்ட என்ன கையில் இருக்கோ அதில் ஃபஸ்ட்டு டார்க் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் லைட் அடிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் அந்த அவுட்டர் பார்டர் மட்டும்தான் இருக்குது. ரொம்ப சிம்பிளான ட்ராயிங். வரையும் போது சில விஷயங்களை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. சுற்றிலும் எவ்வளோ இடம் விடணும், வாட்டர் லெவலுக்கு மேலே எவ்வளோ இடம் இருக்குது, போட்லேருந்து ரைட் சைடு எவ்வளோ இடம் இருக்குது, லெஃப்ட் சைடில் எவ்வளோ இடம் இருக்குது, இந்த டிசைன் எப்படி போட்டிருக்கோம், அந்த ஸ்ட்ரைட் லைன் எது, கர்வ் லைன் எது, இதெல்லாம் நல்லா கவனித்து அதுக்கப்புறம் வரைங்க. பாருங்கள், மேலே சன் அந்த ஸ்கை கலர் பார்த்திங்கன்னா லைட்டாக வயலட் கலர் போட்டுட்டு அந்த வயலட் கலர் பக்கத்துலேயே பிங்க் கலர் கொஞ்சம், அந்த பிங்க் கலரை ஒட்டி எல்லோ கலர் ஒரு மாதிரி ஈவினிங் டைம் மாதிரி கீழே வர அதை அப்படியே லைட் பண்ணிட்டோம். ஒயிட் கலர் எடுத்து அது கூட மிக்ஸ் பண்ணாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கிளாத் எடுத்து அதை லைட்டாக அழிச்சு விட்டோமா அந்த எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் வந்துடும், கலர் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இந்த அழிக்கும் போது அந்த துணியை வச்சு துடைக்கும் போது மட்டும் கவனமாக பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எல்லா கலரும் அழித்து எடுத்துட்டாலும் நல்லா இருக்காது. அதே மாதிரி கேர்ஃபுல்லாக உள்ள மட்டும் சப்ஜெக்ட் எங்கேயோ அங்கே மட்டும்தான் அழிக்கணும். வேறு இடத்துலலாம் நீங்கள் துடைச்சிங்கன்னா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ ட்ராயிங் ஓரளவு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அந்த பார்டர் மட்டும்தான். அந்த பார்டர் வேறு ஏதோ ஒரு கலர் நீங்கள் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க.
பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்திருக்கு. இது ஒரு ப்ரைமரி படிக்கிற குழந்தைங்க ஈஸியாக வரையலாம். அழகாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். வரையணும்னு எப்போல்லாம் உங்களுக்கு டைம் இருக்கோ, எப்போல்லாம் நீங்கள் வரையணும்னு நினைக்கிறீங்களோ எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் மறக்காமல் உங்களோட ஃப்ரீ டைமில் மீதி வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். தேங்க்யூ. See you.